ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 9/5/2025. இன்றைக்கி நம்ம ஸ்வர்ணம் SK01க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். சாரி, ஏற்கனவே 01 வந்துருச்சு. ஸோ அதை பார்த்து எழுதுனா என்ன, போனட்டா நம்ம நிர்மல்ட்டு கொடுத்தோம். வெள்ளிக்கிழமை நிர்மல் வரும். ஸோ இப்போ நிர்மலுக்கு பதிலாக ஸ்வர்ணம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க, அதாவது ஸ்வர்ணா. ஸோ போனட்டா நம்மளுக்கு 01, இந்த ட்ரா நம்மளுக்கு 02 நண்பா. இது போன ட்ரா 01. ஸோ இந்த ட்ரா நம்ம 02 பார்க்க போகிறோம். அதனால நம்மளுக்கு நம்மளோட கெஸிங் எப்போதுமே பழைய ட்ராக்களை வச்சு தான் எடுப்போம். அதாவது வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை, வியாழன் டு வியாழன், அதே மாதிரி புதன் டு புதன் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட்டு ட்ராங்கிறதுனால ஸ்வர்ணத்துக்கு ஃபஸ்ட்டு ட்ரா அப்படிங்கிறப்போ இது நம்மளுக்கு ஒரே ஒரு ட்ரா ரிசல்ட் தான் இருக்கும். அதாவது மொதல் ட்ரா ரிசல்ட் மட்டும் தான் நம்ம இருக்கும். இப்போ நம்ம ரெண்டாவது ட்ராவுக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் மொதல் ட்ரா ரிசல்ட்டில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, அதோட ஃபோர்த்துன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் வச்சு 4 நம்பர்ஸ் இறக்கியிருக்காங்க. அதாவது 4 ப்ரைஸ் இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த 4 ப்ரைஸை வச்சு தான் நம்ம இந்த ட்ராவுக்கான சீபோர்ட் நம்பரை உருவாக்க போகிறோம். ஸோ மொதல் ட்ராங்கிறதுனால நம்மளுக்கு 0 to 9 அப்படிங்கிற அந்த சீரியல் நம்பரை ஃபாலோ பண்ணாலே நம்மளால் வின்னிங் எடுக்க முடியும். ஸோ இது ரெண்டாவது ட்ராங்கிறதுனால அதிலிருந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கிற நம்பர்ஸை இந்த ட்ராவில் ஃபாலோ பண்ணால் வின்னிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே நான் மிஸ்ஸிங் சீரியல் எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸ்வர்ணாவுடைய SK02க்கு. ஸோ இதில் ஃபஸ்ட் ப்ரைஸில் நம்மளுக்கு கிடச்சது ஏபிசி போலில் 8 to 8, ஃபுல் ப்ரைஸில் 7 to 6. ஸோ செகண்ட் ப்ரைஸில் கிடச்சது 494, 669. அதே மாதிரி தேர்ட் ப்ரைஸில் கிடச்சது ஏபிசி போலில் 168. இங்கே நம்மளுக்கு 440. ஆனால் எங்கேயுமே செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து எடுத்துக்கிற மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டை தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம இந்த ட்ரா இந்த ஃபஸ்ட்டை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அதை விட ரொம்ப முக்கியம் இந்த ட்ரா நம்மளுக்கு டச்சு கிடையாது. நம்ம பார்க்க போகிறது சீபோர்டு. அப்போ சீபோர்டுக்கு இந்த ட்ராவுக்கான நம்பர்ஸை கொண்டு வரோம். அப்படிங்கிறப்போ நம்ம சீரியல்லேருந்து மிஸ் ஆன நம்பர்ஸை ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு பிரித்து எடுப்போம். 0, இங்கே 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது, 0 நம்ம ஏற்கனவே எடுத்தாச்சு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2க்கும் நம்மளுக்கு ரெண்டுலேயுமே, அதாவது நம்மளுடைய ஃபஸ்ட்டு டிஜிட்டு அதே மாதிரி லாஸ்ட் டிஜிட், அதாவது ஃபஸ்ட்டு உள்ள அந்த 6D 5D 4Dக்கு அப்புறமா நம்மளுக்கு 3D நம்ம பார்க்குறோம்ல ஏபிசி போர்டுன்னு சொல்லிட்டு. இப்போ ரெண்டையும் கவர் பண்ணும்போது எல்லா நம்பர்ஸுமே இருக்குது. அப்போ இதை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு தனித்தனியாக பிரிக்க போகிறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஏபிசி போர்டை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமா நம்மளுக்கு 65D பாருங்கள். ஏபிசி போர்டில் கணக்கு பண்ணுங்கள். 0 இல்லை, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இல்லை, 4 இருக்குது, 5 இல்லை, 6 இருக்குது, 7 இல்லை, 8 இருக்குது, 9 இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கிறது 0, 3, 5, 7. இப்போ நம்மளுக்கு இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டில் உள்ளதில் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மட்டும்தான் இல்லை, 9 இருக்குது. ஸோ 8 மட்டும் தான் இங்கே நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு போர்டில் நம்மளுக்கு 8 மட்டும் மிஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு போர்டை நம்ம எப்போவுமே கையில் எடுத்துக்க மாட்டோம், ஏபிசி போர்டை தான் நம்ம எடுப்போம். அப்போ ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 357 இருக்குது, 0, 357 இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான டச்சு எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 803557 உருவாகும். அப்போ இதை பிரித்தோம்னா நம்ம பெய்ஸாக பிரிக்கும்போது நம்மளுக்கு இதிலேருந்து 83, 85, 87, 03, 05, 07. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு பெயர்ஸாக பிரியும். அப்போது நம்ம பார்க்குறது சீபோர்டு. ஸோ சீபோர்டுக்கு பதிலாக இங்கே நம்ம பெயர்ஸ் பிரிச்சுருக்கோமே, அப்போ சீபோர்டு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்வி வரும். ஸோ இந்த ட்ராவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் நான் கொடுத்த பெயரை வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் சீபோர்டு 3, 5 அல்லது 7. ஸோ இதுக்குள்ளேருந்து வர்றதுக்கு தான் இந்த ட்ராவுக்கான சான்சஸ் இருக்குது நண்பா. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் 3, 5, 7 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இங்கே நம்ம ஏற்கனவே தனியாக பெய்ட்ஸ் கொடுத்தாச்சு. ஒருவேளை கெஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன்.
இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ போன ட்ரா நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் நம்ம வந்து ஃப்ரைடே என்றாலே ரொம்ப நாளாக நம்ம ஃபாலோ பண்ணுறது நிர்மல். ஸோ இப்போ நிர்மலை தான் நம்மளுக்கு ஃப்ரைடே ஸ்வர்ணான்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸ்வர் SUVVARNA ஸ்வர்ணா. ஸோ ஸ்பெல்லிங் வரமாட்டேங்குது. ஸோ இது 2வது வீடியோ தானே, அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ 2வது வீடியோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து நம்ம எப்போவுமே பார்க்குறது அந்தந்த கிழமையை வச்சு தான் பார்ப்போம். வெள்ளி டு வெள்ளி, சனி டு சனி. ஸோ நம்மளுக்கு வந்து இது முதட்ராங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த முதட்ரா ரிசல்ட்டை தான் எடுத்து இப்போ நம்ம செகண்ட் ட்ராவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த ட்ரா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 9/5/2025 ஸ்வர்ணா SK02க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.